இங்க பாரு, ஆல்ரெடி என்ன ஒரு அடி அடிச்சிட்டா இதுக்கு மேல உனக்கு மரியாதை கிடையாது. சகல வாப்பா, இங்க அந்த ஃபாரின்கார வந்து நிக்கிறான் பாருப்பா. ஏப்பா அவன் அடிப்பா. உங்களை அடிச்சான்ல? ஆமா சகல. இப்ப அடிங்க. தேங்க்யூ சகல. ஏன்டா உள்ளூர்காரங்கள கை வைக்கிற? ஏண்டா சண்டை செய்யறதுக்குலாம் ஒரு உருவம் வேணா? ஃபாரின்ல இருந்து வந்தா பெரிய இவனடா நீ. வாடா. நிறுத்துங்க 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 நிறுத்துங்க. எதுக்கு தம்பி நிறுத்த சொல்றீங்க? ஏய் அத்தை ரேவதி உள்ள இருக்காங்கப்பா, நிறுத்துங்கப்பா. என்ன மேடம் உள்ள இருக்காங்களா? எப்படி தம்பி? அதுல பாருங்க. இவங்களை யாரையா இங்க வச்சது? இப்படி கிடக்குறாங்க. ஐயோ என்னையா? அதான் என் தடங்களா வந்திருக்கு. சகல, அந்த சிவனாண்டியா அவன் சித்தப்பனி என்ன காரியம் பண்ணிருக்காங்க பாத்தியா? நாம கொஞ்சம் லேட்டா போயிருந்தா இன்னும் 2 பேரையும் உயிரோட பாத்துக்க முடியாதுப்பா. கடவுள் புனித்துல அப்படி எதுவும் ஆகல. மாமாப்பா பேசுங்க. மாப்ள, நம்ம 2 பேரும் கிடைச்சிட்டாங்களா? கிடைச்சிட்டாங்க மாமா. அப்பா, எங்க எடுத்தாங்க மாப்ள? மாமா, இங்க நிறைய விஷயம் நடந்து போச்சு மாமா. அத்தையும் ரேவதியும் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு மாமா. என்ன மாப்ள, இவ்வளவு நடந்துருச்சா? 2 பேரும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ஆமா மாமா, ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர் வந்து இன்னும் எதுவும் சொல்லல. அதுக்காக தான் மாமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரி மாப்ள, நாங்க உடனே வந்துடுறோம். என்னப்பா, அம்மா ஒரே ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களா? என்னதான் ஆச்சுப்பா? ஐயோ, நிறைய நடந்துருச்சாமா. நான் அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். நம்ம முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். நீ பெருசா பேசுனியே, எல்லாத்துக்கும் காரணம் எங்க மாப்பிள்ள தான் சொன்னியே. இப்ப அவர் தான் 2 பேரும் தேடி கண்டுபிடிச்சிருக்காரு. இதுக்கு என்ன சொல்ற? எனக்கு அவர் மேல டவுட் இருந்துச்சு, அதனால தான் கம்ப்ளைண்ட் பண்ண. இதுல என்ன தப்பு இருக்கு? அப்பா, இவங்க கிட்ட எதுக்குப்பா வெட்டி போச்சு? வாங்க நம்ம போலாம். அப்பா, அம்மாவையும் அக்காவையும் உடனே பார்க்கணும். வாங்கப்பா போலாம். இவங்க கிட்ட எல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு? உங்க அம்மாவுக்கு யார் நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு தரம் பிரிச்சு பார்த்து பழக தெரியல. முட்டாள். போக போக அவளே தெரிஞ்சுப்பா. வா போலாம். வாங்க. சரிங்க, நான் கிளம்புறேன். அவங்க கண்ணு முழிக்கும் போது நான் இங்க இருந்தா எதனா பிரச்சனை தான் ஆகும். ஏப்பா, நீ தான் கஷ்டப்பட்டு காப்பாத்திருக்க. இது ரேவதிக்கு தெரிஞ்சா நல்லது தானப்பா. இப்ப எதுக்கு வேணாங்கிற நீ? அப்படி இல்லைங்க, நான் காப்பாத்தினு தெரிஞ்சா அவ கண்டிப்பா அத்தை கிட்ட சொல்லிடுவா. அவங்களுக்கு திரும்ப சந்தேகம் வரும். நான் யாருன்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. நான் தான் ரேவதியோட கம்பெனி எம்டின்னு அத்தைக்கு எப்பவுமே தெரியக்கூடாது. நான் கிளம்புறேங்க, நீங்க பாத்துக்கோங்க. சரிப்பா. சார், டாக்டர், பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். தலையில அடிபட்டதுனால மயக்கமாயிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சிருவாங்க. நோ ப்ராப்ளம். சரிங்க டாக்டர். அம்மா, ரொம்ப டயர்டா இருக்கா? இல்லம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன். ரேவதி, உனக்கு எப்படி இருக்கு? கொஞ்சம் டயர்டா இருக்கு, அவ்வளவுதான். மத்தபடி நார்மலா தான் இருக்கு. அக்கா,
ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரட்டா, குடிக்கிறியா? வேண்டாம் சுவாதி. என்னக்கா வேண்டாங்கிற? டயர்டா இருக்குன்னு சொல்ற, ஜூஸ் குடிக்கலாம்ல? இல்ல வேண்டாம். குடிக்கணும்னு தோணுச்சுன்னா நானே சொல்றேன். அம்மா, உங்களுக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரட்டா? இல்ல வேண்டாம். தலைக்கு வந்து தலைப்பாகையோட போச்சுன்னு சொல்லுவாங்க. அதுபோல பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சிருக்கீங்க. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா கூட என்ன ஆயிருக்குமோன்னு பயமா இருக்கு. அத்தை, உங்களை காணோனதும் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து தேட சொன்னேன். இதுக்கெல்லாம் காரணம் அந்த சிவனாண்டியும் அவன் சித்தப்பனும் தான். அவனுங்க தான் ஏதோ பிளான் பண்ணி செஞ்சிருக்காங்க. அவனுங்களை கொன்னாதான் என் ஆத்திரமே அடங்கும். ஈஸ்வரி, இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து திரும்ப வந்திருக்க. ஏன் இப்படி டென்ஷன் ஆகி கத்துற? அப்புறம் உன் உடம்புக்கு தான் ஏதாவது பிரச்சனை வரும். ஆமாம்மா, கொஞ்சம் அமைதியா இருங்க. எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். சரி, எங்களை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தது யாரு? என்ன யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? எங்களை காப்பாத்தினது யாரு சொல்லுங்க. அம்மா, எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? ஆமா, எனக்கு தெரியும். சரி, யாருன்னு சொல்லு. நம்மள காப்பாத்துனது வேற யாரும் இல்லம்மா, எங்க எம்டி கார்த்தி சார் தான் காப்பாத்தினாரு. என்னடி சொல்ற? ஓ எம்டி காப்பாத்தினாரா? ஆமாமா. மாமா, ரேவதிக்கு எப்படி மாமா இந்த உண்மை தெரிஞ்சது? அத்தை முன்னாடி எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டாலே. அதான் மாப்பிள்ள, எனக்கு ஒன்றும் புரியல. நம்ம யாரும் எந்த விவரமும் சொல்லல. அப்புறம் எப்படி இவளுக்கு தெரிஞ்சது? உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ உங்களுக்கு முன்ன எனக்கு மயக்கம் தெளிஞ்சு அப்புறம் நான் ரூமுக்கு வெளியே வந்து பார்த்தப்போ எங்க எம்டி டாக்டர் கிட்ட பேசிட்டு போனதை நான் பார்த்தேன். அங்கிருந்த நர்ஸ் கிட்ட கூட கேட்டேன். அவர் தான் நம்மள ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணதா சொன்னாங்க. மாமா, சுத்தம் ரேவதி ரொம்ப தெளிவா ஒண்ணு விடாம சொல்லிட்டா. அத்தை என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. இவ ஏற்கனவே டவுட்டா தான் இருந்தா. ரேவதி சொன்னதுல கன்ஃபார்மே பண்ணிருப்பா. கன்ஃபார்ம். ரேவதி என்ன அவ எம்டி காப்பாத்தினதா சொல்றா? அவர் எதுக்கு சம்மந்தம் இல்லாம எங்களை காப்பாத்தணும்? ஒருவேளை அது அந்த டிரைவர் பையலா இருக்குமோ? ஒன்னும் புரியலையே. அம்மா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்களே. ரேவதி, நம்மள காப்பாத்தினது உன் எம்டின்னு சொல்ற. சரி, நாம அவரை இப்ப நம்ம வீட்டுக்கு அழைச்சா வருவாரா?